வேற மாரி ஒரு தரமான சம்பவம் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரோமோ 2ல வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணப்பெட்டி. பணப்பெட்டி ரிலேட்டடா பயங்கரமான எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டோட வந்து இந்த வாட்டி வச்சிருக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி பணப்பெட்டி வீட்டுக்குள்ள இல்லைங்க, வீட்டுக்கு வெளிய வைக்கிறாங்க. ஸோ ஒரு வாட்டி அந்த பணப்பெட்டிய வைக்கிறப்பவுமே, உள்ள உங்களுக்கு வந்து அது இந்த மெயின் டோர்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்காங்க. ஆனா அத எடுத்துட்டு திரும்ப நீங்க வீட்டுக்குள்ள வந்துரணும் அப்படின்னா, என்ன டைம்க்குள்ளார நீங்க வரணும் அப்படின்ற 2 விஷயத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிருவாங்க. ஸோ உள்ள இருக்கவங்க யாராவது எடுக்கணும் அப்படின்னு நெனச்சாங்கன்னா, அவங்க இன்கேஸ் வெளிய போய் அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு, அந்த குடுத்திருக்க அந்த டைம்க்குள்ளார உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, பணப்பெட்டியையும் எடுத்துட்டு அவங்க இந்த கேம்லயும் தொடரலாம். இன்கேஸ் அவங்க அந்த டைம்க்குள்ளார எடுத்துட்டு உள்ள வர முடியல அப்படின்னா, அதோட அவங்க பணப்பெட்டிய தூக்கிட்டு வெளியில போயிற வேண்டியதுதான். கேம்ல தொடர முடியாது. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஆனா நமக்கு பார்த்தாலே தெரியுது, இப்போ வந்து 50,000 அப்படிங்கிற அமௌண்ட்ட தான் வச்சிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து டைமர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆனா 30 மீட்டர் அப்படின்ற மாரி போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா பணம் ஏற அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியாக தான் போது. அத எடுத்துட்டு திரும்ப அந்த டைமருக்குள்ளார உள்ள வந்துர முடியுமா? அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு டவுட் தான். இல்ல நீங்க வந்து கேம்ல தொடரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு சின்ன அமௌண்ட்ட நீங்க எடுத்துட்டு கேம்ல தொடர்ற மாரி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஆச்சரியமா வந்து உட்கார்ந்துருக்காங்க. அண்ட் இதுல இவங்க சொன்னதுல பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே பணப்பெட்டியில என்ன அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க உள்ள சொல்லுவேன்றத மென்ஷன் பண்ணவே இல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க பணப்பெட்டியில எவ்வளோ இருக்குன்னே தெரியாம, உள்ள இருக்கவங்க எப்படி இத எடுக்கலாம், எடுக்க வேணான்றத யோசிக்க போறாங்க அப்படின்னு தெரியலங்க. ஆனா இந்த சீசன்ல ஸ்டார்ட்டிங்ல எந்த அளவுக்கு போர் அடிச்சதோ, முடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த பிக் பாஸ் டீம்ல வந்து ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணி ஆகணும்டா அப்படின்ற மாரி அவங்க யோசிச்சு பண்றது தெரியுது. சேலஞ்ச் 8ல அதுதான் ட்ரை பண்ணாங்க. அது மிகப்பெரிய ஃப்ளாப் ஆயிருச்சு. பட் பணப்பெட்டியில இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. எப்படி இருந்தாலும் பணப்பெட்டி எடுக்கிறவங்க எடுத்துட்டு வீட்ட விட்டு வெளிய போயிருவாங்க இல்லையா? எல்லா சீசன்லயும். ஸோ இந்த சீசன்ல ஒரு வேள பணப்பெட்டியும் எடுத்துட்டு நான் கேம்லயும் தொடர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது முடிவு பண்ணி குடுகுடுன்னு ஓடிட்டாங்கன்னா, நான் போறேன் பிக் பாஸ் அப்படின்னு கதவ திறந்துட்டு ஓட்டு, சின்ன அமௌண்ட்னாலும் பரவாயில்லப்பா 1,00,000 அப்படின்னாலும் பரவாயில்ல எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா, ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா முத்துக்குமரன் எடுக்க போறது கிடையாது. சௌந்தர்யாவும் எடுக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஜாக்லின் பத்தி தெரியல. ரயான் வந்து எடுக்க மாட்டேன்ற முடிவுல இருந்தாரு. ஸோ பவித்ராக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. பணப்பெட்டியில இருக்கிற அமௌண்ட் ஏற அந்த டிஸ்டன்ஸும் இன்கிரீஸ் ஆயிட்டே போகுமா? இல்ல பெரிய அமௌண்ட் வச்சா கூட டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கரெக்ட்டா தாங்க வச்சிருப்பாங்க. அவங்களால வந்து ஈஸியா எடுத்துட்டு போயிட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த வீடியோவ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.